ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இவ்வளோ மல்லிகைப்பூ பிச்சாச்சு. இந்த மஞ்சள் ரோஸ் எல்லாம் பறிச்சிக்கலாங்க. இன்றைக்கி ரொம்ப நாள் விட்டோன்னா செடி இதுவாகிடும். இதை கொஞ்சம் வேர் வந்துருக்குது. இதை கொஞ்சம் கட் பண்ணி இந்த பக்கமும் வச்சு விடலான்னு இருக்கேன். தொட்டியில் ஒரு சைடு தான் தொங்குது, இன்னொரு சைடுக்கும் தொங்குற மாதிரி இதை கொஞ்சம் கட் பண்ணி இந்த சைடில் வச்சு விடலான்னு பார்க்குறேன். எல்லாமே அப்படி தான் இருக்குது, ஒரு சைடு எல்லா சைடும் இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிளைகளை வெட்டி ஊனி விடும். இந்த ஒயிட் பூ நல்லா பூத்துருக்குங்க, நல்ல வாசமாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நேற்று கத்திரிக்காய் இருட்டில் தெரியல, இங்கே பாருங்க ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு குட்டி கத்திரிக்காய். ஐயோ, பேபி கத்திரிக்காய் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் அங்கே ஒன்று தெரியுதா. அப்புறம் நம்ம புடலங்காய் செடி பாருங்க, காஞ்சிருச்சு. ஆனாலும் மறுபடியும் துளிர் வந்து மேலே ஏறி பூவெல்லாம் விட்டுருக்கு. போன வாட்டியும் காய் காய்ச்சிச்சு, ரொம்ப வேகமாக காற்றடிச்சதில் இருந்துருச்சு. இப்போ மறுபடியும் மேலே ஏறி இருக்குது, பூ வந்துட்டுருக்குதுங்க. காய் வந்தால் காமிக்கிறேன். அப்புறம் வேறு நம்ம பாவக்கொடி பாருங்கள், தெரியல ஏன் மஞ்சள் ஆகுதுன்னு. மலைக்கு மஞ்சள் ஆகுதா என்னன்னு. ஒன்று காய்ச்சிருக்காங்கங்க. நான் 2-3 காய் பறிச்சிட்டேன். மேலே போயிடுச்சு, ஆனால் கொடி மேலே நல்லா இருக்குது. கீழே இருக்க இலையெல்லாம் பிச்சு விடணும் போல். அதேமாரி இங்கே ஒரு சொரக்காய் விதை மறைச்சிச்சிங்களாங்க, அதுவும் மேலே போயிருக்கு. அது அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லை, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், சப்ஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ.